ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்டிவ் ஹெர்பல்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண் பார்வையை மேம்படுத்தக்கூடிய ஒரு அருமையான ரெமெடி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் கண் பார்வை மங்குறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். அதில் ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஜெட்ஸ் யூஸ் பண்ணுறது. ரொம்ப நேரம் கேஜெட்ஸ் முன்னாடி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, கண்களை சிமிட்டாமல் ஒரே அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்மளோட கண் பார்வை மங்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறது. இப்போது பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க ப்ரீ மெச்சூர் தான். ஸோ அந்த மாதிரி பிறக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நம்ம வருமுன் காப்போம்ன்ற கான்செப்ட் தான் கண்டிப்பாக உதவி பண்ணும். குழந்தைங்க அந்த ஒரு கிட்ஸாக இருந்துட்டு அந்த ஒரு டீனேஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்களுக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படும். அவங்க வளரக்கூடிய அந்த டைம் பீரியடில் நம்ம நிறைய ஊட்டச்சத்துக்கள் அவங்களுக்கு கொடுத்தே ஆகணும். ஸோ ஊட்டச்சத்து அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ரீசன் கண் பார்வை குறையிறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், ஒரு சிலருக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ்க்கு இந்த ப்ராப்ளம் இருக்காது. ரொம்ப மினிமலாக யாராச்சும் ஒருத்தருக்கு அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ், அந்த சன்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடிக்கல்ஸ்னாலையும் கண் பார்வை மங்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் இருக்கக்கூடியவங்களா இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீட் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் வீடியோஸ் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல் இன் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட எல்லா வியூவர்ஸ்க்கும் தெரிஞ்சிருக்கும் அமோகம் பிராண்ட் பற்றி. அமோகம் பிராண்டில் உங்களுக்காக இப்போ கிரே ஹேர் ஆயிலும் கிடைக்குது. ஸோ இதில் பீர்க்குங்க, சடாமாஞ்சி, வெட்டி வேறு, அது மட்டும் இல்லாமல் செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, மருதாணி, வெங்காயம், இஞ்சி, கருஞ்சீரகம், வெந்தயம், இது மாதிரி நிறைய மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்டு கொடுக்குறாங்க. ஸோ இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க கீழே கொடுக்கக்கூடிய பைனா பட்டனை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை யூஸ் பண்ணும்போது ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு 1 hour வரைக்கும் டைம் கொடுத்துட்டு அமோகம் ஷேக்காய் பவுடரை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஷாம்பூஸ், கண்டிஷன்ஸில் நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கும். இதால் கிரே ஹேர் அதிகமாக தான் ஆகுமே தவிர்த்து கண்டிப்பாக கம்மியாகாது. ஸோ யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருமிளகு. கருமிளகு எதுக்காக நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கண்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டி நரம்புகளை ஆப்டிக் நர்வ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஆப்டிக் நர்வ்ஸ் நல்லா பலமாகவும் அதில் இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்டம் சீராக இருக்கிறதுக்கும் இந்த மிளகு நம்மளுக்கு கண்டிப்பாக உதவி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் மிளகு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட். நம்மளோட கண்களை சுற்றி ஏதாச்சும் குட்டி குட்டி காயங்கள் நரம்புகள் மூலமாகவோ ஏதோ ஒரு வாயிலாவோ காயப்பட்டிருக்கு அப்படின்னாலும் அந்த காயங்களை சரி பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மிளகு நம்மளுக்கு உதவி பண்ணும். மிளகாவே நம்ம பயன்படுத்திக்க போகிறது கிடையாது. மிளகை பொடி பண்ணி அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தால் நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். கருமிளகு பொடி எல்லா கடைகளையும் பேக்கெட்களில் கிடைக்கும். ஆனால் மிளகு பொடி பொறுத்த வரையில் கடைகளில் வாங்காதீங்க. மிக்சர் கிரைண்டரில் சேர்த்து அரைச்சி பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்கண்டுமே வகைகளில் அந்த குட்டி குட்டியாக ஒரே ஷேப்பில் கிடைக்கும். அந்த மாதிரி கற்கண்டு வாங்காதீங்க. கற்கண்டு கல் மாதிரி விற்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷேப்லெஸ் கற்கண்டுகள்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு அதை பொடி பண்ணி உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கற்கண்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கற்கண்டு ஆட் பண்ணுறது நாட் ஃபார் த டேஸ்ட் ஒன்லி. இது கற்கண்டு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாடியில் ஒரு குளிர்ச்சியை மெயின்டைன் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் கண்களில் வறட்சியும் அழுத்தத்தையும் சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். கடைசியாக நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசும் நெய் இல்லாத பட்சத்தை நீங்கள் நார்மலான நெய் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பசும் நெய் யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. நெய் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிய 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 ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இல்லையா, கேட்ராக்ட் மாதிரி, கண் பொறை விழுறது, இந்த மாதிரியான கான்செப்டில் இருக்கிறவங்க நெய் கண்டிப்பாக அவங்க உணவில் சேர்த்துக்கலாம். இது இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்மளை விடுபடுறதுக்கு ரொம்பவே உதவி பண்ணும். மட்டும் இல்லாமல் நெய் எதுக்காக இதில் நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகம், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகம். இது நம்மளோட கண்களோட பார்வையை மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சியும் அழுத்தத்தையும் சரி பண்ணுறதுக்கும் இந்த நெய் நம்மளுக்கு உதவி பண்ணுது. ஸோ இந்த 3 பொருட்களையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி குழச்சிக்கோங்க. இதை எப்போ நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தினமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட பிறகு இதை நம்ம சாப்பிடலாம் 1 ஸ்பூன் அளவுக்கு. அப்படி இல்லைன்னா தினமும் நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்ச பிறகு தூங்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிட்டு தூங்கலாம். இது நம்ம இப்படி எடுத்துக்கிறதுனால கிட்ட பார்வை, தூர பார்வை, கண் சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனைகளுமே சரியாகும். ஒரு சிலருக்கு கண்கள்ல இருந்து தானாகவே நீர் வடியும், ஏனே தெரியாது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கவங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க. கண்கள் அப்படிங்கிறது ஒரு பாடியில் ஒரு முக்கியமான ஒரு உறுப்பு. கண் இருந்தால் தான் நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிற கண்கள் மூலமாக உணர முடியும். ஸோ கண்களோட கண் அப்படின்ற விஷயத்தில் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா டக்குன்னு அதை ட்ரீட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெமெடி தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.